பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். பல ஆவிகளை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னேன். உதாரணமா ஏசாயா 19:14 தாறுமாறான ஆவி. இன்னைக்கு தாறுமாறான ஆவி வந்துருச்சுன்னா உறவுகளில் கூட தாறுமாறா போயிடுது. அதேதான் ஏசாயா 29:10 கனநித்திரையின் ஆவி. அது மட்டுமல்ல, 2 நாளாகமம் 18:21 பொய்யின் ஆவி. 2 தீமோத்தேயு 1:7 பயமுள்ள ஆவி இல்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. பயத்தின் ஆவி நமக்கு தேவன் கொடுக்கவே இல்லை. இப்படி பல ஆவிகளை குறித்து இதெல்லாம் போயிடுச்சுன்னா நமக்குள்ள என்ன வந்துடும்? பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெறுவதற்கு நமக்குள்ள இருக்கிற ஆவிகளை முதல்ல தட்டி கீழே விழ வைக்கணும். எங்க இருக்கிற ஆவி நான் போய் சொன்னேன், நம்ம பேரால போது இயேசுவின் நாமத்தை சொன்னோம்னா என்ன செய்யும்? அது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ளோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்குகிற நாமம். நமக்குள்ள அந்த ஆவி வந்துச்சுன்னா ஆண்டவரே சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். நமக்குள்ள அந்த ஆவி வரணும். இந்த பொல்லாத ஆவினா என்ன? உங்க வேதத்தை திருப்புங்க. திரும்பவும் நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லாளிலும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கமலை கண்ணீர் மறக்கணும், கத்தரை நான் நோக்கணும். கமலை கண்ணீர் மறக்கணும்னா கத்தரையே நோக்கணும்.
கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நான் நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வன்மை நிலைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாங்க ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாங்க ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவி யாருக்கு நடுவில் உண்டுச்சு? சீகேமின் பெரிய மனுஷருக்கும் அபிமலேக்குக்கும் நடுவாக பொல்லாப்பை உண்டு பண்ணும் ஆவியை தேவன் அனுப்பினார். எனக்கு அன்பான இந்த பொல்லாப்பு செய்கிற ஆவி நமக்குள்ள வந்துடக்கூடாது. அது இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள அது வரக்கூடாது. என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வருமோ அந்த பொல்லாப்பு செய்கிற ஆவியை சிலுவையில் வச்சிடணும். உதாரணமாக பாருங்க, பொல்லாப்பு செய்கிற ஆவி வந்துருச்சுன்னா தந்திரமாக எப்படியாவது ஒரு பொல்லாப்பு செஞ்சிடணும். ஆமானுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? யூத ஜனத்தை என்ன செய்யணும்? எப்படியாவது அழிச்சிடணும். ஏன் காரணம் தெரியுமா? மொர்தெகாய் கேட் கீப்பர். எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் வித்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. சரி, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஷ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். இந்த மொர்தெகாய் யாரு? ஆஃப்டர் as a gatekeeper. அவர் யாரு? கேட் கீப்பர் என்னது? வாட்ச்மேன் கூட கிடையாது. வாச கேட்டுக்கு காவக்காரன். திறந்தா காரில் வந்தாருன்னா பெரிய ஆளுக்கு யார் வந்தாலும் சரி, அட்வொகேட்டு, டாக்டர், இன்ஜினியர் எவர் வந்தாலும் சரி, மரிய அதிகாரி வந்தால் கதவை திறக்கணும். போன உடனே என்ன செய்யணும்? மூடணும். இவ்வளோதான் கேட் கீப்பர். வாட்ச்மேனு கூட ஒரு ரூம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ரயில்வேல பாருங்க, கேட் கீப்பருக்கு ரூமே கட்டி கொடுத்துருப்பான், ஆனால் அதில் உட்காந்து தூங்கிடக்கூடாது, காக்கணும். எனக்கு கண்மணி இந்த மொர்தெகாய் எங்கே தான் இருப்பான்? அரண்மனை முற்றத்திலே எப்போதும் அப்படி வந்து உலாகிட்டு பாதிருப்பான். அவன் உட்கார்ந்து இருக்கும்போது, மொர்தெகாய் உட்கார்ந்து இருக்கும்போது ஆமான் வந்தான்னா எல்லாரும் அவனை என்ன செய்யணும்? நமஸ்கரிக்கணும். ஆனால் மொர்தெகாய் என்ன செய்ய மாட்டார்? நமஸ்க மாட்டார். உடனே இவனுக்கு அப்போவே பொல்லாப்பு ஆவி வந்துருச்சு. எப்படியாவது, ஏன்னா அவனுடைய மனைவி சொன்னா, சிரேஷி எஸ்தர் ராஜாத்தி அழைச்சிருந்த விருந்துக்கு அவர் போயிட்டு வரார். கேட்குறா 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 5ஆம் அதிகாரம். ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு, ஆமான் அதை அடக்கி கொண்டான். எதை அடக்கிக்கிட்டான்? அவனுடைய அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை அவன் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். இதுதான் பொல்லாப்பின் ஆவி. பொல்லாப்பின் ஆவி எப்படி வருது? உக்கிரம்னா என்னது? த குரியாலிட்டி. ஆங்கிலத்தை சொல்கிறோம்ல, கொடூரம். சூரியனை கூட என்ன சொல்கிறோம்? த குரூயல் சன் அப்படிங்கிறோம்ல, கொடூரமான சூரியன்.
ஆனால் பனிக்காலத்தில் என்ன சொல்லுவோம்? நல்ல சூரியன், எ வெரி குட் சன்ஷைன். ஏன்னா அந்த நாக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும்? பேசும். ஏன்னா எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும். இதுக்கு மட்டும் எலும்பு கொடுத்துருந்தாரு, வார்த்தையினாலே அடுத்தவனை உடச்சி கொண்டு விடும், போகட்டும். இவன் சந்தோஷத்தோடு வரம்டான். ஆனாலும் ஒரு காட்சியை பார்க்கிறான். அங்கே உட்கார்ந்து இருக்கிற யாரு? வாசல்ல மொர்தெகாய் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிற போது அவன் எந்திரிக்கவும் இல்லை, அசையவும் இல்லை. எனக்கு என்ன உட்கார்ந்துருக்க பார்த்து அவனுக்குள் உக்கிரம், கோபம். வாசிங்க அந்த உக்கிரத்தை. அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானா ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டான். தன் வீட்டுக்கு வந்து சரி தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வரியத்தின் மகிமையையும் தன்னுடைய ஐஸ்வரியத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியும். இங்கதான் தனக்கு 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 இந்த ஆவி, தனக்குள்ள இருக்கிற ஆவி, பெருமையின் ஆவி, தன் ஐஸ்வரியத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே என்ன மாத்திரம்தான் அழைத்திருந்தான். என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வர வேண்டும். ஆனாலும் அங்கதான் பிரச்சனையே. அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அவனுக்குள்ள அந்த மூர்க்கத்தனமான ஆவி வந்த உடனே அவனுக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாம் போய் எதுதான் முன்னாடி நிற்குது? கோபம், மூர்க்கம், பொல்லாப்பு செய்கிற ஆவி. அவனை அழிக்கிற வரைக்கும் எனக்கு எது வந்தாலும் எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆவியைத்தான் நம்ம கட்டணும். ஏன்னா நமக்குள்ள என்ன ஆவி வரணும்? அன்பின் ஆவி. அன்பே பிறந்தானோ சகோதர, அன்பே பிறந்தானோ, அன்பே பிறந்தானோ சகோதர, அன்பே பிறந்தானோ. பண்புறு ஞானம், பரம நம்பிக்கை, இன்பம் விசுவாசம் இவைகளில் எல்லாம். பண்புறு ஞானம், பரம நம்பிக்கை, இன்பம் விசுவாசம் இவைகளில் எல்லாம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பலனில்லை. என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பலனில்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானோ. நல்ல கவனிங்க. அவனை பார்க்கும்போது இவனுக்கு எவ்வளவோ மகிமை இருக்கு, ஆனா அது இவனுக்கு தெரியல. ராஜா எல்லாருக்கும் எல்லாம் உயர்த்தி வச்சிருந்தான், எல்லாரும் சொல்லியிருந்தான் அவனை மதிக்கணுப்பா, அவனுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்திருந்தான். ஆனா அதெல்லாம் அவனுக்கு தெரியல. எது மட்டும் தான் தெரிஞ்சு? அரமனை வாசல்ல உட்கார்ந்துட்டு மொர்தெகாயை வணங்காததை, நமஸ்கரியாததையும் எழுந்திருக்காமல் அசையாமல் இருக்கிற பார்த்தவன். அதுதான் அவனுக்கு சொல்றான். மனைவிட்டு சொன்னான், ஆனாலும் எல்லாம் இருக்கு, எல்லா பெருமையும் இருக்கு, என்ன மாத்திரம் தான் கூப்பிட்டுதான், நான் மட்டும்தான் போனேன், நாளைக்கும் போறேன்.
ஆனால் எல்லாம் சரிதான். இந்த மொர்தேக்காய் இருக்கானே, இவனை பார்க்கிற வரைக்கும் இவைகளெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதோட நிப்பாட்டல. அப்பொழுது அவன் மனைவி, அப்பொழுது அவனுடைய மனைவி சிரேஷி, அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். பொல்லாப்பினாந்து எல்லாருக்குள்ளேயும் பூந்துருச்சு. ஒருத்தனுக்குள்ள பூந்தா பரவாயில்ல, ஏகோபித்து சேர்ந்துருச்சு. ஆராதனைக்கு சேர மாட்டோம், நம்ம ஏன்னா பாடுவோம், ஏகோபித்து சேருங்களே கர்த்தாவில் ஆனந்திக்கவோ, விசாரம் விட்டோயுங்களே கம்பீராராதிக்கவோ. ஏகோபித்து சேருங்களேன் கர்த்தாவில் ஆனந்திக்கவும், விசாரம் விட்டோயுங்களேன் கம்பீரித்து ஆராதிக்கவும். அவர் யாரு? பராபரன் மெய் வஸ்துவாம் தயாபரன் ஆண்டவரே, வந்தார் வையகத்திலேயாம் ரட்சிக்க வல்லவரே. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை மேன்மை இருந்தாலும் நமக்குள்ள பொல்லாப்பின் ஆவி வந்துருச்சுன்னா அந்த மேன்மையை மறக்க சொல்லிடும். இவர் சொல்றாரு, சொன்ன உடனே எல்லாருக்குள்ளே அந்த பொல்லாப்பி ஆவி வந்துருச்சு பாருங்க, குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு. எப்பவும் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஆவி போன பின்னாடி அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்தா தண்ணிலும் வல்ல 7 ஆவிகள் என்ன செய்யும்? கூட்டிகிட்டு வந்து கொடியணும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஆமான் மட்டும் இல்லை, அவருடைய மனைவி சிரேஷி, அவருடைய சிநேகிதர்கள் எல்லாரும் கூடிக்கொண்டு ஒரு திட்டத்தை சொல்றாங்க பொல்லாப்பு செய்யறதுக்கு. என்ன செய்யணும்? 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். ஆனா நாளைய தினத்தை குறித்து நமக்கு தெரியுமா? நாளை என்பது என்ன தெரியாது. அதனாலதான் நம்மளை சொல்றாரு, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார், இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சில நேரங்களில் நமக்கு மற்றவங்களை பார்த்தோட இப்போ மேலே அப்படி பொல்லாப்பு வரும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் சகோதரன் தான். ஏன்னா அவன் நம்மோட்டு போனாலும் நம்ம பட்சமாக இருக்கிறான்னு இயேசு சொன்னார். நாம் ஒரு நாளும் அந்த பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. பொல்லாத ஆவி நமக்குள்ளே வந்துருச்சு, அது நம்மையும் என்ன செஞ்சிடும்? கொண்டு போய் எங்கே தள்ளிடும்? நரகத்துக்கு சேர்த்துவிடும். எல்லாருக்குள்ள தாவி வந்தோன்னு 50 முழ உயரத்தில் ஒரு தூக்கு மரம் செய்யணும். நாளைக்கு
இந்த மொர்தெக்காயை தூக்கி என்ன செய்யணும்? போற்றணும். அதில் போட்டணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? பேசணும். காலையில் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் உட்காந்து படிச்சு பாருங்க. அந்த ராத்திரியில அதே ராத்திரியில ராஜாவுக்கு என்ன செய்யல? நித்திரை வரல. ஒருத்தங்க பொல்லாப்பு செய்ய திட்டம் போடுறான். கர்த்தர் ராஜாவுக்கு தூக்கத்தை கெடுத்து ஒரு நல்ல காரியத்தை செய்ய வைக்கிறார். என்ன செய்ய வைக்கிறார்? நாளாகம புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. ஏன்னா டைரி அது வாசிக்கப்படும் போது மொர்தெக்காய் ஒரே ஒரு சமயத்தில் ராஜா மேல் வர்வம் வைத்து வந்த பித்தானா தேரேஸ் என்ற ஒரு 2 பேர் அவன் மேல கொலை செய்ய வரும்போது அதை என்ன செய்தான்? அறிவித்தான் என்று எழுதியிருந்துச்சு. உன்னை கவனிங்க, நம்ம பேரு நாம செஞ்ச நல்லதுக்கு கர்த்தர் எழுதி வச்சிருப்பார். நாம எப்பவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நல்லா கவனிங்க, நீ ஒரு நன்மை செஞ்சாலும் ஆண்டவர் கைவிட்ட மாட்டார். அதுக்கு குறித்து வச்சிருப்பார். உன் பேர் அங்க இருக்கும். இந்த ஆமான் தீமை செய்யறதுக்கு போனான். ஆனால் மொர்தெக்காய் செஞ்ச நன்மை ராஜாவுக்கு நினைப்பு வந்துருச்சு. உடனே அவர் கேட்குறார், ஏதாவது அவனுக்கு செய்யப்பட்டதா? ஒன்றும் செய்யப்படலை. வாசலில் பார்த்தா ஆமாம் நிற்கிறான். எதுக்கு? தூக்கு மரம் தூக்கி போடுறதுக்கு அனுமதி கேட்குறக்கு வந்து நிற்கிறான். ஆனால் ராஜா மனசில் என்ன இருக்கு? மொர்தெக்காய்க்கு ஏதாவது செய்யணுமே. உன் எண்ணத்தையே மாற்ற கர்த்தர் வல்லவர், உன் சிந்தையை மாற்ற வல்லவர், உன் செயலை மாற்ற வல்லவர். ஏன்னா நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய அவர் நமக்கு வல்லவராய் இருக்கிறார் என்று எபேசியர் 3:20 சொல்லுகிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான ஒவ்வொரு நாளுக்குரிய தேவையும் கர்த்தர் சந்திக்கணும். ஏன்னா எங்கள் ஆலயமோ 2 கண்ணு தெரியாத மக்களை வச்சுருக்கிற ஆலயம். அவங்ககிட்ட எந்த காணிக்கை நான் எதிர்பார்த்து வைக்க முடியாது. இப்போ கூட சகோதரிகள், பார்வையற்ற வயது முதிர்ந்த சகோதரிகளுக்காக ஒரு கட்டம், அவங்க தங்குற இல்லம் கட்டி வர்றோம். பார்வையற்ற பெண்களுக்கான இல்லம். அதுக்கு எனக்கு ஒரு ஆசை, ஒரு 700-800 சதவீதத்தை கட்டி அவங்களுக்கு ஃப்ரீயாக வயது காலத்தில் கூட சுகமாக தங்கியிருக்கணும் அவங்களுக்குன்னு ஆசை. கர்த்தர் அநேகரை எழுப்பித்தர ஜெபிங்க. நாம் போயிடலாம், ஆனால் அது என்றைக்கு இருக்கும்?
கர்த்தர் தம்முடைய நாமத்தை அதில் மகிமைப்படுத்துவார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா ஆலயத்துக்கு வரும்போது எல்லாருக்கும் என்ன செய்வீங்க? ஒரு நாள் கூட நான் சாப்பிடாமல் அனுப்புனதில்லை. இவங்களை அழைத்து வர்றது கூட ஒரு சொந்தமான வாடகைக்கு தான் வேன் எடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் 4000 ரூபா, மாதம் 16000. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பேலாம். நீங்கள் கேட்கலாம், அது வருது பிரதர், நாங்கள் கணக்கு வைக்கணுமே. தாராளமாக என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு ஒரு தனி நம்பர் இருக்குது. அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அதை உங்களுக்கு ரசீதை பெற்று நீங்கள் அதுக்கு பயன்படுத்தி கொள்ள உதவியாக இருக்கும். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே சமயத்தில் உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை எங்கள் ஊர் பக்கம் கன்வென்ஷனுக்கு வருவீங்களா ஐயா, நாங்கள் கூட்டம் எங்கள் ஆலயத்தில் வந்து பேசிக்கலாம், தாராளமாக. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. நீங்கள் என்னிடத்தில் சொல்லுங்கள். அதே சமயத்தில் ஐயா வந்து போகிற காரியம் செலவீனங்கள் உண்டு, அதையும் மனதில் வைத்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லணும். அப்போ தான் நாங்கள் இங்கே சபைக்கும் ஒழுங்கு பண்ணிட்டு வர முடியும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவி என்று தியானித்து வருகிறோம். இந்த பொல்லாப்பை உண்டு பண்ணுற ஆவி வந்துருச்சுன்னா கண்களை மறைச்சிருது, நல்ல எண்ணத்தை மறைச்சிருது, மனதில் இருக்கிற நன்றியை கூட மறந்துடுது. இந்த பொல்லாப்பு செய்கிற ஆவி எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. அது எங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கு அது மாற உதவி செய்யும். கர்த்தருடைய ஆவி ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும். அது எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னபடி ஒவ்வொரு காரியத்திനും விடுதலை தரட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.